மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பே கிடையாது. பாஜக என்ன செய்யறாங்களோ அதே தான் இப்ப திமுகவும் செய்து வருகிறார்கள். இந்த சொல்லை யார் சொல்லியிருப்பார்கள்? திமுகக்கு எதிரானவங்க தான் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. திமுகவுக்கு பிடிக்காதவங்க தான் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா தவறு. இதை சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஐஎம் தலைவர் சண்முகம் அவர்கள் தான் இந்த வார்த்தையை உதிர்க்கிறார். மக்கள் அரெஸ்ட் பண்ணிடலாம், போராடக்கூடிய நபர்களுடைய போராட்டத்தை ஒடுக்கி விடலாம், இல்ல இதை யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க, அவங்களை அடிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்ப திமுக தொடர்ச்சியாக செய்து வருகிறது. இதை விட்டு இப்படிலாம் தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா மறுபடி திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சண்முகம் அவர்கள் பேசின பேச்சு இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுல திமுக கம்யூனிஸ்ட் இடையே ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கிறது. நேத்து தானப்பா செல்வ பெருந்தகையும் அந்த பக்கமா துரைமுருகன் அவர்களும் பெரிய அளவுல சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதனால திமுகக்கும் காங்கிரசுக்கும் இடையே விரிசல் வந்து விட்டதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் உருவான அந்த வடு மாறுறதுக்கு முன்னாடியே இப்ப கம்யூனிஸ்ட் மற்றும் திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் விரிசலை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் எலெக்ஷனுக்கு 3-6 மாதங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திமுகவினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், குறிப்பா துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட பழைய ட்வீட், கும்பனி இருக்கிறவங்களெல்லாம் லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற ட்வீட்டா இருக்கட்டும், பூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சிருக்க கெட்ட வார்த்தையை பேசினதாக இருக்கட்டும், இன்னும் நிறைய தேவையில்லாத வார்த்தைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க ட்விட்டரில் பகிர்ந்திருக்கிறார். அவர் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கார், ரிப்ளை கொடுத்திருக்கார். ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. சோஷியல் மீடியாவில் இதே மாதிரியான நிறைய பகிர்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது.